ஊடே போயிருச்சு, ஊரே போயிருச்சு, உயிரே போயிருச்சு. யாரப்பா ஹெல்ப் பண்ணுவா என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் ஃபலா காலிப லக்கும், அவனை வெல்ல யாராலும் முடியாது. அல்லாஹ்விடத்தில் கையேந்துங்கள். இறைவா எனக்கு உதவி செய்ய நீயே போதுமானவன் என்று அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். அவனது சாந்தியும் கருணையும் இறுதி தூதர் எங்கள் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அணுவும் தவறாது பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபா பெண்மணிகள் மீதும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. பெருமதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்றைய ஜும்மாவின் தலைப்பாக இஸ்லாமிய பார்வையில் அனர்த்தங்களும் சோதனைகளும் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் அற்பமான சொற்பமான குறுகியதோர் வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கியிருக்கிறான். இந்த உலக வாழ்க்கையை பற்றி சூரா முல்க் 2வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா பேசக்கூடிய நேரத்தில், அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட வாழ்க்கை. நம்ம பிறந்துட்டோம், அடுத்தது மௌத்தாக போறோம். இந்த ரெண்டுக்கும் இடையில நாம வாழக்கூடிய வாழ்க்கை, அது 10 வருடமாக இருக்கலாம், 30 வருடமாக இருக்கலாம், 50 வருடமாக இருக்கலாம், 100 வருடமாக இருக்கலாம். இந்த குறுகிய கால வாழ்க்கை லியப்லுவக்கும், உங்களை சோதிப்பதற்காக வேண்டிதான் இந்த வாழ்க்கையை தந்திருப்பதாக அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே பேசுகிறான். அப்ப இந்த உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நமக்கு சோதனை வந்தே தீரும். எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா சோதிப்பான் என்றால், சோதிப்பான், சோதனையின் உச்சம் எதுவோ அதுவரையும் நம்மை கண்டிப்பாக சோதிப்பான். உலகத்தில் பிறந்த நாம் மௌத்தாகுவோம் என்பதை எப்படி உள்ளத்திலே உறுதியாக நம்புகிறோமோ, மரணத்தை எப்படி நாம் உறுதியாக நம்புகிறோமோ, இதே அளவுக்கு என்னை சோதனை பிடித்தே தீரும் என்று கண்டிப்பாக நாம் நம்ப வேண்டும். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்க நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா உங்களுக்கு எந்த ஒரு சோதனையுமே வராமல், எந்த ஒரு பிரச்சனையுமே வராமல், எந்த ஒரு கஷ்டமுமே வராமல் சொர்க்கம் சென்று விடலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? உங்களுக்கு முன் சென்றோருக்கு எப்படியாப்பட்ட சோதனைகளை நாங்கள் கொடுத்தோமோ, எப்படியாப்பட்ட துன்பங்களை நாங்கள் கொடுத்தோமோ, எப்படியாப்பட்ட கஷ்டங்களை நாங்கள் கொடுத்தோமோ, அதே மாதிரி உங்களையும் நாங்கள் பிடிப்போம். கண்டிப்பாக சோதனை வந்தே தீரும் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே பேசுகிறான். இன்னைக்கு நம்மை பொறுத்தவரைக்கும் நம் கண் முன்னே பலதரப்பட்ட பாடங்கள், பலதரப்பட்ட படிப்பினைகள், பலதரப்பட்ட அனர்த்தங்கள், பலதரப்பட்ட பேரழிவுகள் நம் கண் முன்னே நாம் இன்று கண்டு கொண்டிருக்கிறோம். இவ்வளவு சோதனைகள், பிரச்சனைகள், அனர்த்தங்கள், பாதிப்புகள், இதையெல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு காட்டுவதன் காரணம் என்னவென்று சொன்னால், இதை பார்த்தாவது படிப்பினை பெறாப்பா, பாரு நீ மிஞ்சிருக்கிற. ஆனா உனக்கு முன்னால் பல பேர் சோதிக்கப்படுகிறார்கள், அனர்த்தங்களுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள், பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். உன்னை ஏன் தெரியுமா மீய வச்சிருக்கிற? நீ தப்பிச்சிட்டான் இல்ல, நீ வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிற. அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்றால் நாம பாதிக்கப்படலையே, நாம பாதிக்கப்படவில்லை என்றாலும் நாம வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறோம். நாம பார்த்து பாடம் படிக்கிறோமா என்பதை அல்லாஹ் பார்க்கிறான். எவ்வளவு பாடம் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை அனர்த்தங்கள் வந்தாலும்
நாம பாடம் படிக்கிறோமா? உலகம் 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 என்று உலகத்துக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கை அற்பத்திலும் அற்பமானது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பலதரப்பட்ட உதாரணங்களை சொல்லி காட்டினார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு பச்சை புள்ளைக்கு, ஒரு நேசரி புள்ளைக்கு சொல்லி விளங்கப்படுத்துவதாக இருந்தால் எப்படி விளங்கப்படுத்த முடியுமோ அத மாதிரி கடலை காட்டி, இந்த கடல் இருக்குது இல்லையா, இந்த கடலுக்குள்ள உங்களுடைய விரலை விட்டு எடுக்கும் போது விரலிலே எத்தனை சொட்டு தண்ணீர் இருக்குமோ அது போன்றுதான் உலகம். அப்ப மர்மை அந்த கடலை மாதிரி இருக்கக்கூடிய மர்மையை விட்டு விட்டு ஒரு சொட்டு தண்ணீருக்காக வேண்டித்தான் உலகத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறோம். தொழுகை இல்ல, இபாதத் இல்ல, வியாபாரத்திலே போய் பேசுகிறோம். ஏமா? எதற்காக வேண்டி? உலகத்துக்காக வேண்டி, காசு பணத்துக்காக வேண்டி, செல்வத்துக்காக வேண்டி, அடுக்குமாடி வீடு கட்டுவதற்காக வேண்டி. கண் முன்னே பார்த்தோமா இல்லையா? இந்த அனர்த்த நேரங்களில் ஒரு போட்டோ வலம் வந்தது, பேஸ்புக்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஒரு பை நிறைய பணம், 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபா இப்படின்னு கட்டு கட்டி ஒரு பேக் நிறைய பணம். சேர்த்து வச்ச பணம் காப்பாத்தியதா? நம்மளோடு வந்ததா? அடுக்குமாடி வீடுகள், ஏன் ஊட்ட பாத்தியதா? டைல்ஸ் பிடிச்ச வீடு, 2 தட்டு மாடி, மிஞ்சிச்சா? யோசிச்சு பாருங்க. இதுக்காக தான் ஓடுறோம், இதுக்காக தான். நேரத்துக்கு தொழுகை இல்ல, வியாபாரத்தை ஏமாத்தி பித்தலாட்டம் போய் இப்படி பலதரப்பட்ட பாவமான தவறான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சில பேர் என்ன தெரியுமா, இப்படி பாதிப்பெல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. சில பேர் பேசிக்கிட்டு இருக்கும் போது, ஆமா அங்க பாதிப்பாம்ல, அங்க மண் சரிவாம்ல, இஞ்ச வெள்ளமாமே, என்ன வெள்ளண்டாலும் நம்ம வீட்டுக்கு வரலப்பா, அல்லாஹ் நம்மளை பாதுகாத்துட்டான், இது பிரச்சனை கிடையாது. ஆனா நாம யாருக்காவது அநியாயமா செய்யறோம், நாம பொய்யா பேசுறோம், நாம ஹராமாவா சம்பாரிச்சிருக்கிறோம். அப்ப பாதிக்கப்பட்டவன் ஹராமா சம்பாரிச்சவனா? பாதிக்கப்பட்டவன் எல்லாமே ஏமாத்துக்காரனா? நாம தூயவர்கள், நான் சுத்தவாளி, பாதிக்கப்பட்டவன் கெட்டவன் என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் சிலருடைய பேச்சு. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வத்தகு ஃபித்னதன் லா துஸீபன்னல்லதீன ஸலமு மின்கும் ஹாஸதன். ஒரு சோதனையை அஞ்சி கொள்ளுங்கள், அந்த சோதனை உங்களில் கெட்டவர்களை மட்டும்தான் பிடிக்கும் என்று அல்ல, உங்கள் அனைவரையுமே பிடிக்கும். உங்களை பிடிக்கலன்னா நீங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதை காட்டி அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பாடம் எடுக்கிறான்னு அர்த்தம். அதே மாதிரி இத மாதிரி சோதனைகள் வந்துருச்சு, பிரச்சனைகள், கஷ்டங்கள், பலதரப்பட்ட பேரழிவுகள், ஆசையாசியா கட்டிய வீடு உடைஞ்சி நொறுங்கி மண்ணோடு மண்ணா போயிருச்சு, சேர்த்து வச்ச செல்வம் ஒட்டுமொத்தமா அழிஞ்சிருச்சு. இத மாதிரி நேரங்கள்ல நாம அப்படியே ஃபெடப் ஆயிருவோம். என்னடா இது, இப்பதான் ஒரு ஊட்ட வாங்கின, இப்பதான் ஒரு ஊட்ட கட்டின, இப்பதான் சிறுக சிறுக சேர்த்த, எல்லாமே போச்சே, திரும்ப ஜீரோல இருந்து வரணுமே, திரும்ப ஆரம்பத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணணுமே என்று நாங்கள் நினைப்போம். கஷ்டம் மாதிரி நமக்கு விளங்கும். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா, கஷ்டத்தோடு தான் லேசு இருக்கிறது. ஃபஇன்னமல் உஸ்ரி யுஸ்ரா, கண்டிப்பாக கஷ்டத்தோடு தான் எளிமை இருக்கிறது. நம்முடைய பார்வையிலே அது கஷ்டம் போன்று விளங்கலாம், அதற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எளிமையை வைத்திருப்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்படி பல சம்பவங்களை திருமறை குர்ஆனை நாங்கள் பிரட்டி பார்த்தால் பலதரப்பட்ட சம்பவங்களை அல்லாஹ் தஆலா பேசுகிறான். ஏன் பேசுறான் தெரியுமா? லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துன் லிஉலில் அல்பாப், சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதிலே பாடம் இருக்கிறது, படிப்பினை இருக்கிறது.
பல சம்பவம் நான் கேள்விப்பட்டிருப்போம். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா பேசக்கூடிய சம்பவங்கள் வெறுமனே கதையாக படித்து விட்டு மூடிவிட்டு செல்வதற்காக வேண்டி அல்ல, பாடம் பெற வேண்டும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார் ஒரு நாள் காலையிலே பதறுகிறார்கள். ஏன்? ஃபிரௌன் எல்லா ஆம்பளை பிள்ளையும் கொண்டு குவித்துக் கொண்டிருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆம்பளை பிள்ளை, கை குழந்தை, ஃபிரௌன் கண்டால் கொன்று விடுவார் என்று துடித்து போகிறார். அதே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மாலை நேரத்தில் ஃபிரௌன் கையிலே தூக்கி கொண்டு பாலூட்டக்கூடிய தாயார் யாராவது இருக்கிறார்களா? மூசா அழுகிறாரே, இவருக்கு பால் கொடுக்க வேண்டுமே என்று கையிலே தூக்கி கொண்டு ஓடி செல்கிறார். யோசிச்சு பாருங்க. அங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்துல உம்மா என் மகனை ஃபிரௌன் கொன்றுவான்னு நினைச்சாங்க. அதே ஃபிரௌனுடைய அரவணைப்பிலே அல்லாஹ் வளர வைத்தான். இதான் ஆற்றல். பார்க்கும் போது ஆரம்பத்தில் கஷ்டமா விளங்கும். அல்ல அப்படிதான் பயத்தை காட்டுவான். ஓ, ஈமான் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நீ அல்லாஹ்வை சார்ந்திருக்கிறியா இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாய் அல்லாஹ்வை சார்ந்திருந்தார்கள். கஷ்டத்தோடு லேசை கொடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி மகன் இஸ்மாயில் இருவரையும் பாலைவனத்திலே விட்டுவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போகிறார்கள். எங்க போறீங்க? அல்லாஹ்ட கட்டளை. அல்லாஹ்ட கட்டளை. ஆமா, அல்லாஹ்ட கட்டளை. நம்ம மனைவிமாரை விட்டுட்டு போனா, வீட்டுல விட்டுட்டு கையில காசே கொடுக்கல, கூப்பிடுறா எங்கெங்க போறீங்க? பேசுறோம் இல்ல. திரும்பவும் கூப்பிடுறா எங்கெங்க போறீங்க? அல்லாஹ்ட கட்டளை, நான் போறேன். பைத்தியமோ தெரியும் அந்த ஆளுக்கு அப்படின்னு வாங்க. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி பொறுமையாக இருக்கிறார்கள். மகன் இஸ்மாயில் அழுகிறார், ஒரு சொட்டு தண்ணீர் கிடைக்குமா என்று அந்த தாய் ஏங்குகிறார்கள். எந்த அளவுக்கு ஏக்கம் தெரியுமா? சஃபாவிலிருந்து மர்வாவுக்கும், மர்வாவிலிருந்து சஃபாவுக்கும் ஓடுகிறார்கள். சஃபா என்ற மலையிலே இருந்து பார்க்கிறார்கள், மர்வாவிலே தண்ணீர் தெரிவது போன்று தெரிகிறது, காணல் நீர். இன்னைக்கு தான் நமக்கு காணல் நீர் என்ற அறிவு இருக்கிறது. அவங்க பார்க்கிறாங்க, அங்க தண்ணிக்குதே, என் புள்ள அழுவுதே, ஓடுறாங்க. தண்ணி இல்ல. மர்வால இருந்து திரும்ப சஃபா பாக்குறீங்க, அடடா நாம வந்த மலையில தானப்பா தண்ணி இருக்கு, திரும்ப சஃபாவுக்கு ஓடி வர்றாங்க, தண்ணி இல்ல. ஒரு சொட்டு தண்ணீருக்காக வேண்டி அங்கும் இங்கும் அங்கும் இங்கும் ஓடி திரிந்த தாய் எவ்வளவு ஒரு மனவேதனையா இருந்திருக்கும், எவ்வளவு ஒரு கஷ்டமா இருந்திருக்கும். ஒட்டுமொத்த அரபு தேசத்துக்கே தண்ணீர் தரும் முதலாளியாக, ஏன் ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களே ஒரு சொட்டு சம்சம் தண்ணீர் கிடைக்குமா என்று ஏங்கும் அளவுக்கு அல்லாஹ் இன்னைக்கு மாத்தி வச்சிருக்கிறானா இல்லையா? வரும் போது கஷ்டம், சோதனை உச்சத்தை தொடும். ஆனால் அல்லாஹ் பொறுமையாக இருந்தால் அதற்கு பின்னால் அல்லாஹ் அதைவிட லேசை வைத்திருப்பான் என்பதுதான் இது போன்ற சம்பவங்கள் இருந்து நாம் பெறக்கூடிய பாடம். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செஞ்சான்னு வைங்க, ஊடே போயிருச்சு, ஊரே போயிருச்சு, உயிரே போயிருச்சு, யாரப்பா ஹெல்ப் பண்ணுவா என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் ஃபலா காலிப லக்கும், அவனை வெல்ல யாராலும் முடியாது. அல்லாஹ்விடத்தில் கையேந்துகள், இறைவா எனக்கு உதவி செய்ய நீயே போதுமானவன் என்று அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். பலதரப்பட்ட இயற்கை அனர்த்தங்கள் இன்னைக்கு மலையத்திலே இருக்கக்கூடிய மத்திய மாகாண பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சிகப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. என்னப்பா செய்யறது? அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள். ஒவ்வொரு வானிலை அறிக்கையெல்லாம் பார்க்கும் போது கொழும்புல இருக்கக்கூடிய மக்களும் கூட இப்பதான் ஒரு மாதிரியா ஓஞ்சி போயிருக்குது, திரும்பவும் வெள்ளமா, திரும்பவும் முடிஞ்சா என்ற ஒரு எண்ணம் வரும். அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். நாமெல்லாம் பெற வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்ன தெரியுமா? சமீப காலமாக
பாலஸ்தீன்ல மக்கள் கொன்று குவிக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். அங்க வாப்பா மௌத்து, இங்க உம்மா மௌத்து, இங்க புள்ள மௌத்து. அந்த டைம்ல வந்து பேட்டி எல்லாத்தையும் பாருங்க, சிறு குழந்தை முதல் முதியவர் வரை அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ், புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமானவன். எங்களை மாதிரி அழல்ல, ஒண்ணுமே இல்லையே போச்சே யாரும் ஹெல்ப் பண்ண இப்படியெல்லாம் கேட்கல. ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். நபிமார்கள் அப்படித்தான் இருந்தார்கள். இயற்கை அனர்த்தம் வரக்கூடிய நேரத்தில், இயற்கையால் ஒரு அழிவு வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வை சார்ந்திருந்தார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெரும் தீக்குண்டம், நெருப்பென்றால் சுடும் என்று அனைவருக்குமே தெரியும். தூக்கி போட்டா கருகி பொசிஞ்சு போய்விடுவார்கள். இயற்கை தானே நம்முடைய பார்வையில நெருப்பு, இயற்கை தானே கடல் நம்முடைய பார்வையில. கடல் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை மூழ்கடித்ததா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புக்கு முன்னால் நிற்கிறார்கள். சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஹஸ்புனல்லாஹ், ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன், அவனே என்ன பாதுகாப்பான். இந்த உறுதி வேண்டும், இந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும். நம்மாக்கள் எவ்வளவு பெரிய மழை பெஞ்சாலும், எத்தனை சூறாவளி அடிச்சாலும் நமக்கு என்ன தெரியுமா நம்பிக்கை? பேயும் பாய், மழை பேஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ஏன்? வானிலை அறிக்கையை சொல்லிட்டாங்கல்ல, சொன்னா நடந்துரும். அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறோமா நாம? இது என்னங்க மழை? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல பேஞ்சி ஒரு ஜும்மாவிலிருந்து அடுத்த ஜும்மா வரைக்கும் விடாது மழை. ஒரு சஹாபி வந்து சொல்ற, அல்லாஹ்வின் தூதரே கடுமையான மழை, வானிலை அறிக்கை சொல்லிட்டாங்க இன்னொரு கிழமை பெய்யும், அப்படியா இருந்தாங்க. அல்லாஹும்ம ஹவாலைனா வராலைனா, இறைவா இந்த மலையை எங்கள் சுற்றுப்புற சூழலுக்கு அனுப்பிவிடு, எங்களுக்கு எதிரானி ஆக்கி விடாதே. நம்மில் எத்தனை பேர் இந்த துவாவை கேட்டால் அல்லாஹ் எனக்கு பாதிப்பை தர மாட்டான் என்ற நம்பிக்கையில் நம்மில் எத்தனை பேர் உறுதியாக நின்றோம்? நம்மில் எத்தனை பேர் உறுதியாக கேட்டோம்? வதன்னூன், அல்லாஹ் தஆலா பேசுகிறான். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இதெல்லாம் கேட்ட சம்பவம் தான், எதுவுமே கேட்காத புதுசா இன்னைக்கு பேசக்கூடிய சம்பவம் கிடையாது. இன்றைய ஜும்மா எல்லாம் கேட்டதுதான், ஞாபகப்படுத்துறோம். ஏன்? நாம மூமினாக இருந்தால், உள்ளத்திலே ஓரளவாவது ஈமான் இருந்தால் அது நம்மளுக்கு பயனளிக்கும். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீண்ட வயிற்றுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. மீண்ட வயிற்றுக்குள்ள மாட்டிக்கிட்ட இப்படியாப்பட்ட ஒரு நிலைமை. அந்த வயிற்றுக்குள்ள இருந்து கேட்கிறாங்க, லா இலாஹ இல்லா அன்த் சுப்ஹானக், வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, நீ தூயவன். இன்னீ குந்து மினல் ஸாலிமீன், இறைவா நான் தான் அநியாயக்காரன், நான் தான் தவறு செஞ்சிட்டேன், இதை எப்படியாவது காப்பாத்தி அல்லாஹ்விடத்திலே கையேந்தினார்கள். அல்லாஹ் அவர்களை காப்பாத்தினார். இத மாதிரி சம்பவம் எல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொல்றான், வதாலிக நுஞ்சில் முஃமினீன், இப்படித்தாண்டா அப்பா நாங்க மூமின்களை காப்பாத்துவோம். நபிமார்களை மட்டுமில்ல, உன் உள்ளத்துல ஈமான் இருந்தா உன்னை நான் காப்பாத்துவேன். அல்லாஹ் சொல்ற வாக்குறுதி. யோசிச்சு பாருங்க. இப்படி நம் கண் முன்னே பலதரப்பட்ட படிப்பினைகள் அல்லாஹ் தஆலா தருகிறான், பல சம்பவங்களை பேசுகிறான். ஏன் தெரியுமா? கொஞ்சமாவது நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமான் வேலை செய்தான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கிறான். யோசிச்சு பாருங்க பார்ப்போம். இந்த இடிபாடுகள், மண் சரிவுகள் நமக்கு வரல, ஆனால் அந்த வந்த மக்கள் எவ்வளவு பெரிய ஒரு வேதனை அனுபவித்திருப்பார்கள். தம்பலையில் ஏற்பட்ட மண் சரிவில் ஒரு சகோதரர் சொல்கிறார், நாங்க ஒரு குடும்பத்தை காப்பாத்தினோம், மையத்தா எடுத்தோம். மையத்தா எடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த வாப்பாவை ரெண்டு பிள்ளைகள் அப்படியே கட்டி பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. வாப்பா பிள்ளைய வாப்பாவை கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்குன்னா மௌத்தாகிற வரைக்கும் எவ்வளவு ஒரு ஏக்கம் இருந்திருக்கும். இந்த சமீபத்தில் இன்னொரு வீடியோ வைரலா பரவிச்சு, இலங்கைன்னு சொல்லி. இலங்கையில கிடையாது, வெளிநாட்டில் இருந்த ஒரு சம்பவம், அதுவும் ஒரு இடிபாடுகளிலே நடந்த சம்பவம்.
அந்த வீடியோக்களை பார்த்தால் கல் நெஞ்சமே உடைந்தெறிந்து விடும், கல் நெஞ்சமே கலங்கக்கூடிய அளவுக்கு மண்ணிலே புதையுண்டிருக்கக்கூடிய ஒரு வாப்பாவை சில ஆபீசர் அப்படியே அவரை காப்பாத்துறாங்க. மண்ணுகளை தோண்டி 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 எடுக்கிறாங்க. தலைவலிய வந்துருச்சு, ஆறு உசுரோடு இருக்கிறாரு. அவரு சொல்றாரு, என்ன அப்படியே விட்டுருங்க, என்ன அப்படியே விட்டுருங்க, என்ன காப்பாத்தாதீங்க. அவர் கேட்கிறார், ஏன்பா என்ன பிரச்சனை, ஏன் காப்பாத்த வேணாம்னு சொல்ற, டென்ஷன் ஆகாத, பொறுமையாரி, நீ உசுரோடு இருக்கிற, உன்னை நான் காப்பாத்துறோம் அப்படின்றாரு. இல்ல என்ன விட்டுருங்க, என்ன காப்பாத்தீங்கன்னு அழுகுறாரு. ஏன் என்ன பிரச்சனை, ஏன் அழுகுற? அவர் பேசி பேசியே மண்ணை தோண்டிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்திலே அந்த வாப்பா சொல்கிறார், என்ன அப்படியே விட்டுங்க, நான் மௌத்தா போயிடுறேன். ஏன் தெரியுமா, மண்ணுக்குள்ளே என்னுடைய 2 குழந்தைகளும் என்னுடைய 2 கைகளை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். 2 பிள்ளை மௌத்து மண்ணுக்குள்ள. வாப்பா சொல்ற என்ன விட்டுருங்க. யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் நமக்கு அந்த சோதனையை தரவில்லை. தராத வரைக்கும் பேசுவோம், தராத வரைக்கும் பெருமையாக நடப்போம். இந்த நிலைமை எனக்கு வந்தால், என் புள்ள கைய பிடிச்சிட்டு மௌத்தா போனா எப்படி? ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள், ஒரு கணம் யோசித்து பாருங்கள். இந்த சம்பவம் எல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு காட்டுவது, நீ படிப்பின பெறுறியா, நீ பாடம் பெறுறியா? பல அழிவுகள், ஆது கூட்டம், சமூது கூட்டம், நூஹ் நபியுடைய கூட்டம், லூத் நபியுடைய கூட்டம், இதையெல்லாம் அழித்த வரலாறு அல்லாஹ் பேசுகிறார். பேசிவிட்டு கேட்கிறான், பஹல் தராலஹும் மின் பாத்தி, அடே அப்பா இவ்வளவு பேர் அழிச்சிருக்கிறேனே, ஒத்தனாவது மிஞ்சிருக்கிறானா? ஒத்தனாவது மிஞ்சி, ஒத்தனமே மிஞ்சல. அப்ப ஏன் நீ பாடம் பெறாம இருக்கிற? அப்ப ஏன் நீ படிப்பின பெறாம இருக்கிற? திரும்ப அல்லாஹ் தஆலா கேட்கிறான், லினஜியலஹா லகும் தத்கிரத்தன் வ தையஹா உதுனன் வாயா. இதெல்லாம் எதுக்காக வேண்டி தெரியுமா? நீ படிப்பினை பெற வேண்டும். கொஞ்சம் நல்லா காதை தீட்டி கேளு, காதை கொடுத்து கேளு, கேட்டு நீ பணிந்து நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இவ்வளவு சம்பவங்கள், இவ்வளவு பாடங்கள், இவ்வளவு படிப்பினைகளை உனக்கு நான் சொல்லித் தருகிறேன் என்று அல்லாஹ் தஆலா பேசிவிட்டு கடைசி ஒரு எச்சரிக்கை சொல்றேன் சொல்றேன் சொல்றேன், கேட்கவே மாட்டியா? கடைசி அல்லாஹ் தஆலா பேசுகிறான், ஃபைதா நுஃபிக ஃபிஸ்ஸூர் நஃபஹதன் வாஹிதா. அல்லாஹ் தஆலா சொல்றான், கடைசியாக ஒரே ஒரு சூர் ஊதப்படும், ஒன்னே ஒண்ணுதான். அந்த சூர் எப்படியாப்பட்ட சூர் தெரியுமா? மழை வந்து வெள்ளம் பெருக்கெடுத்து மலைகள் உடைந்து மண் சரிவு ஏற்பட்டு இது போன்ற சோதனை கிடையாது. அது எப்படியாப்பட்ட சோதனை தெரியுமா? நீங்கள் பார்க்கிறீர்களே பூமி, நீங்கள் பார்க்கிறீர்களே இந்த மலை, ரெண்டையும் அப்படியே தூக்குவோம், ரெண்டையும் தூக்கி ஓங்கி ஒரே அடி தூள் தூளா போகும். போ, நாம நினைக்கிறோம் அல்லாஹ் கட்டிருக்கிற வீடு, நீ இரும்பு கோட்டைக்குள்ள இருந்தாலும் சரி, அந்த இரும்பு கோட்டையும் பூமிக்கு மேல தாண்டாப்பா இருக்குது, ஒரு ஆட்டு போதும். அல்லாஹ் தஆலா சொல்றான், தூக்கி ஒரே அடி தூள் தூளா போகும். இதுதான் கடைசி எச்சரிக்கை. இதற்கு முன்னால் பலதரப்பட்ட எச்சரிக்கைகள் நம் கண் முன்னே நடந்து கொண்டிருக்கிறது. இவைகளை பார்த்து நாம் பாடம் பெற வேண்டும், படிப்பினை பெற வேண்டும் என்று கூறி என்னுடைய முதலாவது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.